வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இத்தனை நாள் வீடியோ போடாமல் ரொம்ப லேட் பண்ணதுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையான சேனல் மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நான் பார்க்க போகிறோம். அது லோகோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளாஸ் ஸ்கோர் ரேங்கில் எப்படி எனிமியை புடனியோடு அடித்து பள்ளிக்கூடத்துக்கு போடாமல் துரத்துறது, சிம்பிளாக எப்படி போய் அடிக்கிறதுன்ற ஒரே ஒரு கான்செப்டை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மெயினாக தேவையானது அந்த ஸ்கேட் போர்டு. அது இருந்தாலே உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து 2 மடங்காக இன்க்ரீஸிங்காக இருக்கும். அந்த எனிமியோட எய்ம் வந்து உங்கள் மேலே சுத்தமாக படாது. அப்படியே பட்டாலும் ஒரு 4-5 புல்லட் மட்டும்தான் படும், வேறு எல்லாமே சேதரி மட்டும்தான் போகும். பின்னாடி ஓடிட்டு இருக்க கேம் பிளே பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி ஒரு பாட்டே வந்து இந்த அளவுக்கு அடிக்கலாம் அப்படின்னா. நல்லா அவரால் நீங்களா இப்போ இந்த அளவுக்கு அடிக்கலாம்னு வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அடித்தா அப்படின்னா தவி ஒரு ஷூட் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக எய்ம் வந்து உடனே மட்டும்தான் எய்ம் இனிமேக்கு போய் படுமே தவிர பாடியிலலாம் படுறது ரேர் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குலாம் அவ்வளோ லைஃப் கூட இல்லை. நான் மெடிக்கிட்டே போடாமல் தான் அண்ணன் அந்த அளவுக்கு அடித்தேன். இதில் மூவ்மெண்ட் ஸ்பீடு பாருங்கள், இந்த அளவுக்கு அடி விழுந்துருச்சா. இன்னொரு வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஸ்பீக்கில் வந்து ஈஸியாக மேலே ஏறலாம் குளோவாலே இல்லாமல். இதில் குளோவால் இருக்குது, அது மாதிரி சும்மா ஏறலாம். நீங்கள் அந்த கட்ட மேலே தவி கூட ஏறிடலாம் ஈஸியாக. அவ்வளோதான் கைஸ், இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், போய் ஆடிங்க.